ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது உன்னால் ஆகாது, கணவனாரால ஆகாது, ஆனா யாரால ஆகும்னா பரிசுத்த ஆவியானவர். சில காரியங்கள் சில நினைச்சா நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கேள்விகளுக்கு சில நேரத்துல யாராலையுமே முடியலைன்னா கூட அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, எகிப்து தேசத்திலே நான் அந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தேனோ அப்படியே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களிலே சிலருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், இது யாராலையும் முடியாது, இது யாராலையும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிசயம்தான் செய்யணும் அப்படின்னா அதையும் எனக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும், எங்கேருந்து இத்தனை 1000 பேருக்கு எப்படி சமைக்கிறது, எப்படி ஆயுதம் பண்ணுறது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது. அப்போ அவங்க சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன். கர்த்தர் வேற ஒன்றும் சொல்ல, அதை கொண்டு வாப்பா. அதை பிளஸ் பண்ணி கர்த்தர் 5000 பேருக்கு கர்த்தர் புருஷர்களுக்கு போஷிச்சு மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சாதான் விடுதல் அப்படின்னா அவரே இறங்கி வர்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இல்ல உன்னை கொண்டே நான் செய்வேன்ப்பா, உன்னை கொண்டே அது நடந்துரும்பா அப்படின்னு சொல்றத நான் நம்புறேன். உங்க கையை பிளஸ் பண்ணி உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தரால எதையுமே செய்ய முடியும். அதனால நம்ம வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். ஆமென். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி, பெரிய கல்லு, அந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ள முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்தது, புரட்டப்பட்டு கிடந்தது. அதனால என்னுடைய ஆண்டவரை பொறுத்த அளவுல உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா அவரே இறங்கி செய்வாரு, இன்னொருத்தரை கொண்டு செய்வாரு, என் மூலமாகவே அவர் செய்வார். நான் இது தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். நன்றி. நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம், நீங்க நினைச்ச காரியம், நீங்க நிறைய நாட்களாக ஜெபிக்கிற காரியம், அது நிச்சயமாய் நிச்சயமாய். ஹல்லேலூயா.